ஸ்பைசி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க. பட்டை, ஸ்டாரு, கிராம்பு, இந்த ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. இது பட்டை. அப்புறம் அரைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பச்சை மிளகா, இந்த புதினா, அப்புறம் கொத்தமல்லி, இது 3ம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது ஒரு பேஸ்ட்டு. அதுதான் க்ரீன் டைப்பில் உங்களுக்கு ஸ்பைசி வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஆனியன், தக்காளி 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கும் தெரியும். இது கடையில் விற்கிறது. இது சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ஊற போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பாஸ்மதி ரைஸ். நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதையும் நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் அரைச்சி எடுக்க வேண்டியது பச்சை மிளகா, புதினா, அப்புறம் கொத்தமல்லி. இது 3த்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன். அதில் அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை காமிச்சேன் இல்லையா, இந்த பட்டை, இந்த ஸ்டார், இந்த இது எல்லாமே இதில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அரைச்ச விழுது இப்படி இருக்கும். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி 3த்தையும் போட்டு நான் அரைச்சி இதை எடுத்து வச்சுருக்கேன். இது 1 வீக் கூட உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு 4 நாள் கழித்து கூட நீங்கள் திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கெடாது. இது இஞ்சி பூண்டு விழுதையும் அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் நீங்கள் ப்ரிசர்வேட் பண்ணி ஒரு 4 days 5 days ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது போட்டேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஆனியன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இதை போட்டு இஞ்சி பூண்டு விழுது போடுவாங்க, அது கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னா அது ஆனியனோட கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டு உங்களுக்கு ஒட்டாது. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ இது பொன்னிறமாக வதங்கிடுது. இப்போது இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லையா, அது பாருங்கள், அது ஒட்டுற டைப்பில் இருக்குது. சிம்மில் வச்சு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ அந்த இஞ்சி பூண்டு விழுது பாத்திரத்தில் ஒட்டாது. தக்காளி போட்டதுனால அதில் சேர்த்து கொஞ்சம் மிங்கிள் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் வதங்கிடுது. இப்போது இந்த அரைச்ச இந்த க்ரீன் விழுது இருக்குது இல்லையா, இந்த விழுதை நம்ம போட்டுடலாம். எவ்வளோ வேணுமோ காரம் டிபெண்ட் அப்பான் உங்களுடைய டேஸ்ட்டு தான். காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அதிகமாக நான் போட்டுருவேன். வாரத்தில் 1 நாள் நல்லா 2 நாள் காரம் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு
இப்போ நல்லா வதங்கி எடுத்து இந்த பச்சை வாசனை போகணும். இப்போது இந்த காய்கறி இருக்குது இல்லையா, இந்த காய்கறியை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அதையும் கூட நீங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டுலாம். இதுவும் போட்டு கொஞ்சம் ஒரு 2 வதக்குனா போதும். அப்புறம் எப்படியும் வேக தான் போகுது. நீங்கள் இது சட்டுன்னு செஞ்சிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு டைமு. மற்றபடி காலையில் கூட உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சு உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் மீல் மேக்கர் உடம்புக்கு நல்லது, புரோட்டீன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு நம்ம ரைஸ் இருக்குது இல்லையா, ஊற போட்ட ரைஸையும் இதில் போட்டு, அது பாஸ்மதி ரைஸ்னால நீங்கள் ரொம்ப அதை வதக்க வேண்டாம். ஏன்னா வதக்கினேன்னா உங்களுக்கு உடையறதுக்கு சான்சஸ் உண்டு. சும்மா 2 கலரு கலரிட்டு இந்த தண்ணி அளந்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணியும் நான் அது ஒரு கலரு, அது ரைஸ் போட்டு ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு தடவை கலரி விட்டுட்டு இப்போது நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எப்படின்னா, இப்போ 1 டம்ளருக்கு 1.5 போட்டிங்கன்னா நீங்கள் போதும். ஏன்னா ஏற்கனவே குக்கிங் ஆயில், இந்த வெஜிடபிளில் இருக்க இது, அந்த இஞ்சி பூண்டு விழுது, அந்த நம்ம இன்னொன்று க்ரீன் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதனுடைய வாட்டர், அது இந்த கண்டென்ட்டில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து அந்த மீதி ஒரு ஆஃபை வந்து காம்பன்சேட் பண்ணிடும். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 போட்டிங்கன்னா போதும். அது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற மசாலாஸ்னுடைய வாட்டரும் அதில் இன்க்ளூட் ஆகும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பேன் மூடி போட்டு மூடி இப்போ ஒரு விசில் நான் விட போகிறேன். ஒரு விசில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ் தான் உங்களுக்கு நான் சிம்மில் வைப்பேன். அது வச்சு எடுத்திங்கனாலே போதும். ஒரு விசில் விட்டுட்டு 4 மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும். இப்போ பாருங்கள், க்ரீனி வெஜிடபிள் ஸ்பைசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு விசில் 4 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு இப்போ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.